மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தோழர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தோழர்களே, கண்டிப்பாக மேகதாது அணை கட்டுவது சம்பந்தமாக ஒருமனதாக தீர்மானத்தை மாண்புமிகு முதலமைச்சர் முதலில் கொண்டு வந்தார். அதில் திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த மார்ச் மாசத்தில் ஒரு முடிவை எடுத்தது. அந்த முடிவின்படி மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் ஒரு கோரிக்கையை நவையின் முன்பு வைத்தார். அதில் ஆணையம் தொடர்பாக ஒரு கோரிக்கை வைத்தார். அந்த ஆணையம் தொடர்பாக இந்த காவிரி பிரச்சனையை தொடர்பாக சட்ட நிபுணர்கள் கடந்த 25 வருடங்களாக யாரெல்லாம் இதில் பணி செய்தார்களோ, குறிப்பாக உங்களுக்கு தெரியும் தோழர் உமாபதி அவர்கள், முக்கியமாக சட்ட வல்லுநர்கள் போன்ற ஆட்சியில் கடந்த 30-40 வருடங்களாக எந்த சட்ட வல்லுநர்களுடைய அறிவுரைப்படி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு டிஸ்கஷனை கொண்டு வந்து அதன்படி ஒரு மிகப்பெரிய தீர்மானத்தை கொண்டு வந்தார். அந்த தீர்மானத்தில் ஆணையம்ங்கிறதை சில பேர் தவறுதலாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இப்பொழுது அவருடைய உரையை நிகழ்த்துவார். அதில் விவசாயிகளுக்கும் சரி, ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த நிலைப்பாட்டை மார்ச் மாதத்தில் எடுத்தாருங்கிற நிலைப்பாடும் சரி, அன்றைய முடிவின்படி கம்யூனிஸ்ட் தோழர்களுடைய எல்லா கட்சிகளும் அதை வரவேற்றார்கள். அதற்கப்புறம் சட்ட நிபுணர்கள் படி அவர்களுடைய அறிவுரைப்படி இதை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோட எதிர்க்கட்சி தலைவருடைய அந்த அமெண்ட்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம். அன்னைக்கு அவையில ஒருமனதா எல்லோரும் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றணும். அதில் சில சந்தேகங்கள் உறுப்பினர்களுக்கு இருக்கலாம். நம்மளுடைய குறிக்கோள் விவசாயிகளை பாதுகாப்பதும், முக்கியமாக காவேரியுடைய உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பையும் பாதுகாக்கிறதுல எந்த விதமான வேறுபாடுகள் கிடையாது. கண்டிப்பாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் விளக்கம் கொடுத்த பிறகு பேரவைத் தலைவர்கள் கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கண்டிப்பாக உங்களுக்கு பேரவைத் தலைவர்கள் கண்டிப்பாக நேரம் கொடுப்பார்ங்கிறத நாங்கள் இந்த அவையின் முன்பு தெரிவித்துக் கொள்கிறோம். அதுதான் எங்களுடைய வேண்டுகோள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.